என்னடா லவ், என்ன லவ்? போகிற பக்கில் ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, பார்த்தோன்னே வாவ் என்ன ஒரு அழகு அப்படின்றது. அப்புறம் குட்டி போட்ட பூனை மாதிரியே பின்னாடியே போக வேண்டியது, குட்டிக்காரம் போட்டாவது மறக்க வேண்டியது, அப்புறம் கை கோத்து போக வேண்டியது. இதெல்லாம் நைட்டிஸ் போல். எங்கள் லவ்வை கேளுங்க சொல்கிறேன். காலைல 10 மணி எங்களுக்கு நடு நைட்டு. அவளுக்காக காலைல 6 மணிக்கு அலாரம் வச்சு அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எந்திரிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஜாக்கிங் போவோம். இதுக்கு எங்கள் உடம்புக்கா? அவளுக்காக சரி ஜாக்கிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போவான். அம்மா கிட்ட திட்டு வாங்கின்னு அப்புறம் போய் வீட்டு பக்கத்தில் நிற்பான், அவள் வடிக்கு நிற்பான். வந்த பிறகு பின்னாடியே போவான். அங்கே போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி பார்ப்பான். செவ்வுள்ளவே வைக்கலாம்னு தோணும். எங்கே அதை பார்த்துட்டு நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு சரி நம்ம போன பிறகு செவ்வுள்ளே வைப்பான். இன்னொருத்தவங்க பிடிப்பான் போலீஸு அப்படின்னு இப்படி சிங்க அந்த கேசு இந்த கேசுன்னு வச்சு உள்ளே அடின்னு அடித்தா அதெல்லாம் வெளில கட்டாமல் அப்புறமா அவளுக்கு முன்னாடியே அடுத்த நாளே போய் நிற்போம். அந்த ஒருத்த பார்வைக்காக ஒரு நாள் முழுக்க நிற்போம். அந்த ஒருத்த பார்வை பார்த்தோன்னே பறக்கிற மாதிரியே இருக்கும். இதோட முடிஞ்சதா? இல்லையே, படிப்பு பக்கமே களை வைக்குதுன்னா அவளுக்கு அந்த டியூஷன் இந்த டியூஷன் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் படிக்கிறதில்ல, அவளை பார்க்க. இது மட்டும் போதுமா? ஃபோன் நம்பர், ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸ்னாப்சாட் ஐடி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்கள்ட்ட அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு இவங்களை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அவள்கிட்ட பேசி 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 அந்த ஒரு வார்த்தை ஓகே சொல்கிறதுக்கு இவ்வளவும் பண்ணி கடைசியில் கையை பிடிப்போம். நாங்கள் வெட்டி பயலா குடிங்க நீங்கள். லவ்னா இவங்களுக்கு ஈஸியாக போச்சு இல்லை? லவ்வை பற்றி தப்பாக சொல்லட்டுமோ?